ஏன்னா நிறைய விஷயங்கள் அவங்க அந்த ப்ரொஜெக்ஷன் கொடுக்கறது எல்லாமே ரியல் லைஃப் கிடையாது. நான் இவங்களை பற்றி மட்டும் ஜென்ரலாக சொல்லலை. சில பேர் வந்து ரொம்ப இருக்க விஷயத்தை அப்படியே கொண்டு போய் ட்ரூவாக சேர்க்குற இன்ஃப்ளூயன்சஸும் இருக்காங்க அந்த இடத்துல. ஓகே, இப்போ இது எப்படி நிஜமாக பார்க்க முடியுதுன்னா ரிவெஞ்ச் மாதிரி தான் பார்க்க முடியுது ஆக்சுவலி. ஏன்னா இவ்வளோ நாள் இருந்துட்டாங்க, என்ன ஆனாலும் எனக்காக நீ இரு, உனக்காக நான் இருப்பேன் அப்படிங்கிறது தான் லைஃப். ஓகே, அது எல்லாமே உள்ளே இருந்துட்டாங்க. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா என்னை பற்றி நீ ஒன்று சொல்கிறியா, உன்னை பற்றி நான் ஒன்று சொல்கிறேன். ஓகே, என்னை பற்றி நீ இது சொல்லிட்டியா, அப்போது என்ன ஆகும் அப்படின்னா நீ ஏதாவது அடுத்தது மூவ் பண்ணுறதுக்குள்ளே நான் இந்த மூவ் எடுத்துடுறேன். அந்த மாதிரி ஒரு விஷயங்கள். அதை தாண்டி இதெல்லாம் நான் வெளியில் சொல்லிட்டேன் அப்படின்னா நான் சொன்ன விஷயத்தை வச்சு மக்கள் பேச ஆரம்பிச்சிருவாங்க, ஏமால இருக்க தப்ப மறந்துடுவாங்க. இதுவும் வே ஆஃப் ஹேண்டில் லைக் டேக்லிங் திங்ஸ் இந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி தான் இவங்க திரும்ப திரும்ப போயிட்டுருக்காங்க. ஏன்னா அஷ்மிதா கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நம்பிக்கை மோசடி, தாக்குதல், ஏன்னா அவங்க அடித்து அது அப்புறம் மானபங்கப்படுத்துதல், இந்த மாதிரி வந்துட்டு நிறைய தவறாக ஆபாசமாக பேசுதல், இந்த மாதிரி நிறைய லைக் 4+ பிரிவுகளின் கீழ் வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல. ஓகே, ஏன்னா இது வந்து பார்த்தோன்னா நம்பிக்கை மோசடி இதெல்லாம் பார்க்கும்போது கண்டினியூஸாக ஏன்னா அவங்க சில விஷயங்கள் எடுத்து பேசும்போதெல்லாம் இல்லை எங்கள் அப்பா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி எல்லாமே அவங்க சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஏன்னா விஷ்ணு அன்னைக்கு ஸ்டேஷனில் வந்து உட்காந்து பேசின விஷயமும் என்னவா இருக்குன்னா, நான் நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு நினச்சது என்னோட அந்த ஐடென்டிட்டி என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் தான். அதுவே இப்போ கம்ப்ளீட்டாக காலி பண்ணிட்டாங்க இல்லையா. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் ரீசெட் பண்ணதாக இருக்கட்டும், என்னோட மெயிலில் இருந்து எல்லாமே பேக்கப் எதுவுமே இல்லை இப்போ அப்படின்னும் போது என்னோட ஐடென்டிட்டியே அதை தான், அதை வச்சு தான் நெட்டோ ஆர்கானிக்ஸாக இருக்கட்டும் மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் நான் எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். ஸோ விஷ்ணுவோட ஒரு இது எப்படி இருந்துச்சுன்னா, அப்போது நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், இனிமேல் என்கிட்ட இழக்கிறதுக்கு என்ன இருக்குது. ஓகே, ஸோ அப்போ நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் இறங்குவேன். ஏதாவது இருக்கும் போது தானே பயப்படணும் எக்ஸ்ட்ரீம் போகிறதுக்கு, நான் எந்த எக்ஸ்ட்ரீம் வேணால் போவேன் அந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி தான் விஷ்ணுவோட விஷயம் இருந்தது. பட் சி இங்கே இது எப்படி ஆகும்னா, இப்போ நம்ம ஒரு இன்டர்பிரிட்டேஷன் போகும்போது பீப்புள் மைட் திங்க் இவங்க என்னடா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னு. பட் என்ன இருந்தாலும் அது என்ன விஷயங்களாக இருந்தாலும் எவிடன்ஸ் மேட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் விஷயம். இல்லாமல் போகிற போக்கில் யார் மேலேயும் அப்படியே தூக்கி போட்டுட்டு நம்மளால போக முடியாது.